Good morning. Sorry, good evening, everyone. Good evening, everyone. இன்னும் கொஞ்சம் பலமா குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாமே. தவறி போய் குட் மார்னிங் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? ரீசன் தெரியுமா? அவ்வளோ எனர்ஜெட்டிக், ரொம்ப என்தூசியாஸ்டிக், ரொம்ப என்டர்டைனிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க த்ரூ பிரமிட் யோகா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஹேப்பன் ஹியர், athletic ஈவெண்ட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ஸோ என்டர்டைனிங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆல்சோ. குழந்தைங்க எல்லாரும் ப்ரைஸ் வாங்குறதுக்கு மேடையிலுக்கு வந்த பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ரைஸஸ். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சார். ஸோ indomitable spirit he has. I have huge respect over the institution as well and over your beloved principal as well. Thank you, sir. And my hearty wishes for the management here, sir and madam, together. For the first time I met them today, but such an ambience in receiving and natural conversation. So very happy to be with them and thanks a lot for the opportunity given. Thank you so much. And thanks a lot to madam, better half of indomitable spirit, Mrs. Principal. So அந்த மேடம் ப்ளஸ் அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர் டீம் வந்து ஒரு 2 days பேக் காலேஜ்க்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இட் வாஸ் லைக் ஓமி இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஸ், ரொம்ப தேட் மச் டிஃப்ரென்ஸ் ஐ டோன்ட் ஃபைண்ட். எனக்கு வந்து இட் இஸ் ஆல் லைக் எனக்கு ஒரு இன்ஹவுஸ் ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் அ லாட் மேம். அண்ட் மை பெஸ்ட் ஈவினிங் ஃபார் த கெஸ்ட் ஆஃப் த டே, Shubhashini and Mr. Sivashankar. So for being the guest of the day along with me also. எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த ஈவெண்ட். நிறைய குழந்தைகள், நிறைய பார்ட்டிசிபேஷன்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ஆல் ரியலி ரியலி கூல் ஹெட்டடாக இருக்குது. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட். ஸ்போர்ட்ஸ்னால் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் தூரமாக உட்காந்துருக்கீங்க, பட் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு நான் பேசுகிறேன். அப்படி தான் பேசி ஆகணும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ஸ்போர்ட்ஸ்? பலமாக கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாமே, எனக்கு இன்ட்ராக்டிவாக பேசுகிறது பிடிக்கும். வாட் யூ திங்க் அபவுட் ஸ்போர்ட்ஸ்? விளையாட்டுன்னா என்ன? யூ கான் பீட். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேர்டு வந்து கிடையவே கிடையாது. எனிவேஸ் நாம் படிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் 6th 7th 10th 12th ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சுட்டு இருக்கீங்க ஃபார் பில்டிங் யுவர் ஃபியூச்சர். ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்டர்டை நம்ம கெரியரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே விதைக்கப்படும். ஸ்போர்ட்ஸ் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு மனநிலை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பெரிய ஈவெண்ட், ஒரு நேஷ்னல் ஈவெண்ட், வேர்ல்டு கிளாஸ் ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து காமன்வெல்த் கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒலிம்பிக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் ஒரு ஸ்ப்ரிண்ட் ரன்னர் வந்து அந்த ட்ராக்ல இருந்து ஓடும்போது அவங்களுடைய தாட் வந்து எங்கே இருக்கும்? அவ்வளோ சியர்ஃபுல் க்ரௌடு இருக்கும், அவ்வளோ அப்ளாஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு க்ரௌடாக இருக்கும். ஸோ அந்த இடத்த அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் அந்த பிளேயருக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஹி ஹேஸ் ஹிஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃபினிஷிங் லைன் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரே தாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேட் இஸ் த பெஸ்ட் திங் ஆஃப் எனி ஸ்போர்ட்ஸ்மேன். அதை தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றத நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உங்கள் கிளாஸில் நிறைய டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறப்போ அந்த ஸ்பிரிட் இருக்கணும்னு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், மேபி எஜுகேஷன் பேஸில். ஸோ தட் இஸ் த திங். உங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷனை கொடுக்கும். கண்ணும் கருத்தோட நீங்கள் செய்கிற வேலையை வந்து எப்படி ஒரு முனைப்போடு செய்யணும், எவ்வளோ தெளிவாக வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், மெட்டீரியலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு இனிய ஒரு விளையாட்டு விழா ஸ்ரீ கோமதி அம்பாள் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஸ்கூல்ஸ் ஆஃப் சங்கரன் கோவில். நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து விசிட் எடுத்திருக்கேன் அக்ராஸ் தமிழ்நாடு, எல்லா விதமான ஸ்கூல்ஸ்க்கும். அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் வந்து ஸ்டாண்ட்ஸ் இன் மை ஹார்ட் பிகாஸ் ஆஃப் டிசிப்ளின், ஒன்லி டிசிப்ளின். இந்த ஸ்கூலுக்கு இன்னும் ஒரு ஃபேம் இருக்குது. என்னென்னா இங்கே படிக்கிற எல்லாரும் ரொம்ப மெரிட்டோரியஸ், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நிறைய மார்க் எடுத்து ஒரு நல்ல ஒரு காலேஜில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்டர் பண்ணக்கூடியவங்களாக வருவாங்க அப்படின்ட்டு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் இருக்குது, ப்ரெசண்ட்டும் இருக்குது, ஃப்யூச்சரும் இருக்கும்.
ஸோ இதை விட ஒரு பெரிய விஷயம் தான் அந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறது. நல்ல கம்போஸ்டாக அங்கங்கே ஷாமியானா போட்டு உட்காந்துருந்தாலும் இந்த ஆர்கனைஸ்டாக உட்காந்துருக்கீங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் டிசிப்ளின். ஸோ ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஸோ அலாங்சைட் த எக்ஸிக்யூஷன் வித் த பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே. எனக்கு வந்து ஐ எம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் விமன். எங்கள் வீட்டில் என்னுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே டீச்சர்ஸ். அப்போ எப்படி வளர்க்கப்பட்டிருப்பேன் அப்படின்னா, படிக்கணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கோ த்ரூ த சப்ஜெக்ட், ஸ்கோர் ஹை மார்க்ஸ், எதுனாலும் மெரிட், நோ ஃபினான்ஸ், நத்திங், எவ்ரி திங் த்ரூ மெரிட் அப்படின்ற மாதிரி தான் நான் வளர்ந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த குவாலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஐ ரெக்ரெட் நவ். இப்போது நான் நிறைய அந்த சோஷியல் மீடியாஸ், இந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸு, இப்போது எது வந்து இப்போது மிகையாக நடந்துகிட்ருக்கு, எதனால் வந்து எந்த மாதிரியான நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு அவுட்கம்ஸ் நமக்கு வருது, ரிமார்க்கபிள் ஹைட்ஸ்க்கு நம்ம கொண்டு போகுது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஒரு ஃபீல்ட். எத்தனை பேருக்கு நீரஜ் சோப்ரா தெரியும்? நீரஜ் சோப்ரா யாரு? நீரஜ் சோப்ரா ஹூ இஸ் ஹி? அவர் என்ன பண்ணுவார்? என்னது பலமா சொல்லுங்க. ஓகே, டன். ஸோ நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ, அப்படி தானே? எத்தனை தடவை அந்த வீடியோ பார்த்துருப்போம் அவர் வின் பண்ணப்போ. ஸோ அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியுமா? ஜஸ்ட் அ வில்லேஜ், காந்தார் அப்படின்ற ஒரு வில்லேஜிலேருந்து வந்தார் அவர். ஸோ அவருடைய ஃபேமிலி, இட்ஸ் அ வெரி பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆஃப் 19 மெம்பர்ஸ். அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஹி அண்டர்வெட் ஸோ மச் ஆஃப் டீசிங் ஃபார் பீயிங் ஃபேட். ரொம்ப ஃபேட்டாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த இந்த அவரை வந்து ஒரு டீஸ் பண்ணுறதை தாண்டி வந்து ஹி வாஸ் மென்டர்ட். நீ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகு அப்படின்றப்போ, ஸோ ஹீ காட் இன்வால்வ் இன் த ஸ்போர்ட்ஸ். ப்ரைமரலி ஹீ வாண்டட் டு பி அன் ஆத்லெட்டாக வரணும் அப்படின்னு தான் அதில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போகிறப்போ, ஸோ ஒரு தடவை ஏதோ ஒன்று த்ரோ பண்ண சொல்கிறப்போ ஹீ ஹேட் த பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலை வந்து அவருடைய கோச், ஒரு பெரிய ஸ்பெஷல் கோச், ஃபேமஸ் கோச், அவர் அதை பார்த்துட்டு யூ டோன்ட் பி அன் ஆத்லெட், யூ ஜாயின் மை டீம், ஐ வில் ட்ரெயின் யூ அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் நீரஜ் சோப்ரா. இன்றைக்கி நீரஜ் சோப்ராவோட எம்ப்ளாய்மெண்ட் எங்கே தெரியுமா? அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? ஃபார் டிஃபென்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸில் அவரை எடுத்துட்டாங்க. சுபேதார் மேஜர் அப்படின்ற ரோல் கொடுத்துட்டு அவரை அசியூம் பண்ணி, இப்போ இந்த மிலிட்ரி போகிற அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உங்களை உயர்த்தும். ஏன்னா ரிமார்க்கபிள் ஹைட்ஸ் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் போயிட்டே இருப்போம். பட் ஆனால் அதை தாண்டி மிலிட்ரி அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். மிலிட்ரியில் வந்து என்ட்ராகிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் அஜிலிட்டி, இந்த மாதிரியான நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அது உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா. ஸோ இதையும் தாண்டி அந்த அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் அவர் தேர்ந்தெடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் இன் ரூரல் ஏரியா. நம்ம ஒரு கடை கோடியில் இருக்கோம், அப்படி தானே? நானும் சிவகாசியில் இருக்கேன், நீங்களும் சங்கரன் கோவிலில் இருக்கீங்க. டிஸ்பைட் ஆல் தட், அவர் ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினது அவருடைய டிட்டர்மினேஷன், கன்சிஸ்டன்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், எல்லாமே தான், டெடிகேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு ப்ரைம் பீரியடில் இருக்கீங்க. என்ன பீரியடில் இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி தானே? படிக்கலையா? எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது இது வந்து உங்களுடைய லைஃப்பில் டிசைடிங் பீரியட், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை அதே கன்சிஸ்டன்சி, அதே டெடிகேஷன், அதே சாக்ரிஃபைஸ், ஒன் பாயிண்டட் திங்கிங், பாயிண்ட்ஃபுல் திங்கிங் ஓட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது கண்டிப்பான முறையில் நடக்கும். ஐ ஹேவ் 2 ஸ்டோரிஸ் ஃபார் யூ. 2 ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லலாமா? ஸ்டோரி சொல்லலாமா? ஓகே. எத்தனை பேருக்கு விராட் கோலி பிடிக்கும்? இந்த பக்கம் விராட் கோலி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆல்மோஸ்ட். எனக்கு எல்லாம் ரொம்ப கிரிக்கெட்லாம் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் ஐம் எ ஃபேன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட் இன் மை ஏஜ் ஓல்டு டேஸ். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் டைம், ஐ வாட்ச்ட். பட் இப்போ இல்லை. ஸோ விராட் கோலியுடைய என்ட்ரி எந்த வருஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2006 அவர் ரஞ்சி ட்ராஃபி பிளேயராக வந்தார். அது பிகினிங் ஆஃப் த எனி கிரிக்கெட் பிளேயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரஞ்சி ட்ராஃபி. ரஞ்சி ட்ராஃபிலேருந்து விளையாடுவாங்க அவங்க. ஆனால் அந்த ரஞ்சி ட்ராஃபியில் வந்து குவாலிஃபையர் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவர் வந்து வெஸ்ட் டெல்லி அந்த கிரிக்கெட் டீமில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி 2006 அவர் விளையாட வந்தப்போ த நெக்ஸ்ட் டே மேட்ச்
அவர் தான் கேப்டன், அந்த டீமுடைய கேப்டன். His father was no more. His father expired. Despite all that, அவர் வந்து அந்த கேமில் ஆடினார். He took the team to final. He won the match also. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் அண்ட் பேஷன் அண்டு மென்டல் ஃபோர்ட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கணும். நமக்கெல்லாம் வந்து எமோஷன் அப்படின்றது எப்படி நமக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுமா ஆக மாட்டோமா? நம்மளாம் டிஸ்ட்ராக்ட் ஈஸியாக ஆகும். இந்த காலத்து குழந்தைங்க ஜென்சி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு கூப்பிடுறாங்க, அப்படி தானே? ஜென், உங்களை எப்படி கூப்பிடுறாங்க? ஜென் ஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய பேர் பட்டம். எங்களுக்கு வந்து பூமர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ வெவ்வேறு பேர்கள் எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன்ஸ் குழந்தைகளுக்கு நிறைய ஃபார்வர்ட் திங்கிங் இருக்குது. யூ கேன் டூ எனி திங், பட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் டூயிங் தட். விராட் கோலிக்கு அதே எமோஷனை அவர், இஃப் ஹி ஹேஸ் கேரிட் த சேம் எமோஷன் இன் இஸ் ஹார்ட், அவர் இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட 20+ இயர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருக்கவே முடியாது. 2018 வேர்ல்டு மேட்ச் அண்டர்-19 அந்த டீமை கேப்டன்ஷிப்போடு கொண்டு போனதும் அவர் தான், அதை வின் பண்ண வச்சதும் அவர் தான். அப்போ அவருக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது, நிறைய கிரிட்டிசிசம் நியூஸ் பேப்பரில். ஹீ இஸ் நாட் அ கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஹீ இஸ் வெரி அக்ரெசிவ். ஏன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஃபீல்டில் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு ஏதாவது பவுண்ட்ரி சிக்ஸர் அப்படின்னா ஒரு ஜோஷோட ஓடி வந்து நிறைய விஷயங்கள் ஒரு கோமாளித்தனமாக பண்ணுவாங்க. அதே இது அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது அவுட் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த கேமராலாம் பார்த்து வேறு மாதிரி இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாக. தட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹீ வாஸ். பட் டிஸ்பைட் ஆல் த கிரிட்டிசிசம் ஹீ ஃபேஸ்ட், ஹீ பிட்ச்ட் வாட் ஹீ இஸ். அவருடைய மெரிட் என்ன அப்படின்னு அவர் உணர்ந்தார். நிறைய டக் அவுட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த டக் அவுட்டை பற்றி அவர் நினச்சிருந்தா நிறைய செஞ்சுரிஸ் கொடுத்துருக்க முடியாது. அந்த டக் அவுட்ஸ் பற்றி அவர் நினச்சிருந்தா நிறைய செஞ்சுரிஸ் கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஃபெயிலியரை நம்ம எல்லாரும் எப்படி எடுத்துக்கணும்? சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஒன்றா? சக்ஸஸும் ஃபெயிலியரும் ஒன்றா இல்லையா? எத்தனை பேர் சக்ஸஸ்க்கு கை தூக்குறீங்க? தூக்குங்க பார்க்கலாம். How many of you think success is big? How many of you think failure is very big? Failure தான் big. ஃபெயிலியருக்கு எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருமே, all of you raise your hands. Hundreds of failures இல்லாமல் உங்களால் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியாது. அந்த hundreds of failures நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாரானீங்க அப்படின்னா அந்த ஒரு சக்ஸஸ் வரும்போது அந்த ஒரு சக்ஸஸ் ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் லைஃப் ஆக்சுவலி. ஸோ அந்த தோல்வியை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு வந்து மனசளவில் வந்து அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் ஃபேஸ் த வேர்ல்ட். அந்த கிரிட்டிசிசம் இருக்கும். இப்போது நமக்கு வந்து இங்கே நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கீங்க, நம்ம நிறைய விதமாக இருப்போம். நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து வேறு. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே எஜுகேட்டடா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓவர் எஜுகேட்டடாகவும் இருக்கலாம், ஓரளவு எஜுகேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை எஜுகேஷனே இல்லாத ஒரு பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்ம எப்படி அகாடமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல் டிசைடட் ஆல்ரெடி. நம்ம டெஸ்டினி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிகினிங்கில் வந்து ஒரு மாதிரி நம்ம வர்றோம். பட் நம்ம போகிற இடம் வந்து அதுவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இன்னொருத்தர் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு கிளாஸில் டாப்பர் இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் இருக்கலாம். பட் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயம் அந்த சப்போர்ட் சிஸ்டம் 100% கிடைக்காதனால அந்த டாப்பருடைய அந்த ரேங்கை தொட முடியாமல் இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் த எண்ட். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் டே யூ கேன் பி ஏபிள் டு பீட் அவுட் த டாப்பர். ஸோ தட் இஸ் லைஃப். ஸோ அந்த ஸ்பிரிட், அந்த டிட்டர்மினேஷன், அந்த ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த விராட் கோலியுடைய ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை பற்றி பேசினேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டோரி இது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ சப்ஜெக்ட் ஒப்பீனியன், அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அனக்டோட் சொல்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க ஒரு கம்பெனியில். அதில் ஒருத்தரை லீடர் ஆக்குனாங்க. அந்த லீடருக்கு சில குவாலிட்டிஸ் கிடையாது.
நான் என்ன குவாலிட்டிஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த குவாலிட்டிஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் வந்து அவங்க டீமில் ஒர்க் பண்ணுற மற்ற மெம்பர்ஸோட ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஸோ அந்த கேம் ஆடி முடித்த பின்னாடி தேர் பேக் டு ஃபார்ம், திரும்ப ஒர்க் கல்ச்சருக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த லீடர் வாஸ் ஏபிள் டு கோஆப்ரேட் வித் ஆல் த அதர் டீம் மெம்பர்ஸ் இன் ஒர்க். அவங்கள எப்படி அவங்களுடைய ஒர்க்கை டெரைவ் அவுட் பண்ணுறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறது, இவ்வளவுமே அந்த லீடருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் லீடர். அந்த லீடருக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இல்லை, அந்த கேம் விளையாடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணார்? பார்ட்டிசிபேட் பண்ணாரா? ஒரு கேம் கிரியேட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணாரா? இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட எல்லா பிளேயர்ஸோடையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டெகிரிட்டி கிடைக்குமா? நம்ம வின் பண்ணுறோம், லூஸ் பண்ணுறோம், அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ப்ளே பண்ணுறோம் அவங்களோட. ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூல் லெவலில் வந்து நிறைய அகாடமிக்லி நிறைய உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸு உங்களுக்கு வேறு கோகரிக்குலர் வாட் எவர் பி தட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறீங்க ஒரு ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ கேன் பி பெட்டர் நோ அபவுட் த பீப்புள். உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணும்போது தெர் ஆர் நியூமரஸ் அவுட்கம்ஸ். உங்களை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் எது இல்லை, வாட் இஸ் யுவர் ஜீரோ, வாட் இஸ் யுவர் நெகட்டிவ், அதை உங்களுக்குள்ளே இன்கல்கேட் பண்ணி க்ரூம் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றது அந்த 12 வருஷத்துலேயே உங்களுக்கு தெரிய வந்தது. அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் குவீன். யாருக்கெல்லாம் கிங் குவீன் ஆகணும் அப்படின்னு ஆசை? இதில் எத்தனை பேருக்கு கிங் குவீன் ஆகணும்னு ஆசை? இப்போ ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா? அழகான ஒரு திருக்குறள் இருக்குது இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு. பார்ட்டிசிபேஷன். நம்மளை விட கீழே உள்ளவங்களாம் இருப்பாங்க, நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை விட நல்லா அச்சீவ் பண்ணால் பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து அதெல்லாம் பெரிய பாதிப்பு இருக்காச்சே. இவங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட், ஓகே தே ஆர் எலிஜிபிள், அதனால நான் தோக்குறது பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நினைப்போம். அதே இது நமக்கு கீழே இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கும் நமக்கும் கம்பேரே பண்ண முடியாது. தே ஆர் லீஸ்ட், தே டோன்ட் ஹாவ் எனி கேப்பபிலிட்டி, எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து துச்சமாக மதிக்கிற ஒருத்தர் நம்மளை விட மேலே வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? அக்செப்டன்ஸ் இருக்குமா இருக்காது? எத்தனை பேருக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும்? அக்செப்டன்ஸ் இருக்குன்றவங்க கையை தூக்குங்க. திஸ் சைட் அக்செப்டன்ஸ் இருக்காதா? வெரி லிட்டில். ரொம்ப தப்பு. திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் அப்பமே சொல்லியிருக்கார், சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொலையல்லார் கண்ணும் கொழல் அப்படின்னு சொல்லிட்டு. சால்பு அப்படின்னா பெரியவங்க, கட்டளை அப்படின்றது உரைக்கல் அப்படின்னு அர்த்தம். உரைக்கல்ல தங்கத்தை சோதிச்சு பார்க்குற ஒரு விஷயம். ஓகே. துளையல்லல் அப்படின்றது நமக்கும் ரொம்ப சீப்பானவங்க, அவங்க கிட்ட தோல்வி காண்றப்போ நம்ம அதை ஏற்றுக்கிறது தான் பெரிய மனுஷத்தனம் அப்படின்றது அந்த குறளினுடைய கருத்து. இப்போ நான் அதே கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க உங்களுடைய ஃபெயிலியரை? எத்தனை பேர் ரெடி டு அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்? எல்லாரும் கையை தூக்கணும். இல்லை நான் முடிக்க மாட்டேன், நான் ஆக்சுவலாக ஐ ஒன்ட் கம்ப்ளீட் மை ஸ்பீச். எத்தனை பேர் இங்கே அக்செப்ட் பண்ணிப்பீங்க? All of you raise your hands. I'll be worse than your teacher because I belong to boomer period. Okay. So acceptance is always the best quality anybody can have. உங்களுக்கு அந்த acceptance, consistency, I don't have any distraction. நான் எதை பார்த்தும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். என்னால் பண்ணவே முடியாது. எனக்கு என்ன குறிக்கோளோ, நான் என்ன ஆகணும்னு நான் பிளான் பண்ணேனோ அதை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்றவங்க கண்டிப்பான முறையில் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஸ்கூல் அதுக்கு ஏற்கனவே அடித்தளம் போட்டு இன்னும் உங்களை வந்து உரமிட்டு உங்களை நல்லா வளர்த்து உங்களை ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக இந்த இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்காங்க. So I have never met such eminent people in any school. I have met, but not this much diligence and eminence in any of them. So thanks a lot again for the beloved principal, the management and all the guests who are sitting here in the dais. And thanks again. இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே.
மீட் பண்ணலாமா வேண்டாமா? போர் அடிச்சுட்டுனா மீட் பண்ணலாமா வேண்டாமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு 4 இயர்ஸ் பேக் பிருந்தா மேமுடைய ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. மேம் ரொம்ப ஸ்ட்ரகிள் உமன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம எல்லாம் ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொல்லும்போது அவங்களுடைய சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்முடைய திறமை நம்முடைய உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம், நாம் உயரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூலுக்கு வந்த டைமிங்கில் ஒரு 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் பேக் ஆயிடும். ஸோ அந்த வார்த்தை இன்னும் எனக்கு இருக்குது. அதுலேருந்து மேமோடைய அவங்க மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நிறையா, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன். நிறைய இடத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜஸ் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல சேம் வே சேம் மைண்ட் அப்படிங்கிற அந்த நடத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எங்களுக்கும் இருக்கும். இந்த கிரவுண்டில் 2016க்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறோம். ஸோ ஒரு 9 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்துகிறோங்கிறதே எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் எங்கள் டீச்சர்ஸை சொல்லும் போதும் அவங்களும் சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டாங்க. அவங்களுடைய உழைப்பும் அதை விட உயர்ந்துருந்துச்சு. ஸோ ஹாப்பி மேம். உங்களை நான் இந்த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை, நீ வரக்கூடிய ஒவ்வொரு எங்களுடைய எங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய ஸ்பீச் கண்டிப்பாக தேவை, இயர் பை இயர். ஸோ ஒன்ஸ் அகைன் நல்லா கிளாப் பண்ணுங்கம்மா. மேமோடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்த்துருக்குறோம். தேங்க்யூ மேம்.